ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மூட்டுகளுக்கு எலும்புகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு நாளும் தர்மம் பண்ணணுங்க. இப்போ தர்மம் பண்ணுறதா இருந்தால் நிறைய பேர் என்ன செய்வாங்க? காசு பானம் கொடுக்குறது தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை உடைக்கிறதுக்கான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாதிலு பைனல் இஸ்னைனி சதகா. ரெண்டு பேருக்கு இடையில சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கணவன் மனைவியோ அல்லது அண்ணன் தம்பியோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது நம்முடைய நட்பு வட்டத்தில் யாராவது சண்டை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கு மத்தியில் பொய்ய சொல்லியாவது நீ சேர்த்து வை, பொய்ய சதக்கா. அது என்னது? சதக்கா. ஒரு ஆள் என்ன செய்றாரு? வாகனத்தில் ஏற முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவரை ஏற்றி விடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அல்லது ஒரு ஆள் வழியில நிக்கிறாரு, நீ பைக்ல போய்கிட்டு இருக்கிற, அவர் இடம் கேட்கிறார், லிஃப்ட் கேட்கிறாரு, கூடு, அது சதக்கா. இதே போல கலிமத்து தையிபா சதக்கா, நல்ல வார்த்தை, இனிமையான வார்த்தையை பேசு, அது சதக்கா. துமீத்துல் அதா அனித்தரீக் சதக்கா. பாதையில் நீ போற சமயத்தில் கல்லோ முள்ளோ அல்லது கண்ணாடி சொல்ல கிடக்கிறது சொன்னால் அதை அப்புறப்படுத்த, அடுத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுக்குது அப்படிங்கிற வகையில நீ அப்புறப்படுத்து சொன்னால் அது சதக்கா. இதே போல ஒவ்வொரு தொழுகைக்காக நீ வீட்டில இருந்து நீ எடுத்து வைக்கக்கூடிய அந்த எட்டுக்கள் இருக்கா இல்லையா, அது சதக்கா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 விஷயத்தை சொல்றாங்க. எத்தனை விஷயத்தை? சதக்கா சதக்கான்னு சொல்லி 6 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்னாவது, இணக்கம் செய், சதக்கா. ஏறுறதுக்கு நீ உதவி செய், வாகனத்தில் ஏறுறதுக்கு உதவி செய் அல்லது லிஃப்ட் கொடு, அது சதக்கா. சுமையை ஏற்றுறதுக்கு ஒரு ஆள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு, சுமையை தூக்குறதுக்கு முடியாம இருக்கிறாரு, தூக்கி விட, அது சதக்கா. இன்முகத்தோடு உரையாடுறது சதக்கா. பாதை இடர்களை அகற்று சதக்கா. தொழுகைக்கு எடுத்து வைக்கக்கூடிய காலடி சதக்கா. எனக்கு நீ நான் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறவங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா 6 விஷயத்தை சொல்றாங்க. ஆனா இந்த 6 விஷயத்துல 5 விஷயம் எது சம்பந்தப்பட்டது? அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யும். தனக்கு தொழக்கூடிய அந்த தொழுகைங்கிற விஷயத்தை அல்லாஹ் எதுல சொல்றான்? கடைசியாக 6வது அம்சமாக வைக்கிறான். எங்க கொண்டு வைக்கிறாங்க? 6வது அம்சமாக வைக்கிறான்.